சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து கடந்த டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்ற தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தொடர்ந்து ஐபிஎல் மற்றும் டிஎன்பிஎல் தொடர்களில் விளையாடிட்டு வந்தார். இப்படி இருக்கிற நிலையில ஐபிஎல் மற்றும் அனைத்து விதமான பிரான்சைஸ் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதா அஸ்வின் இப்போ அறிவிச்சிருக்கார். 38 வயசான அஸ்வின் முதலா 2009 ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மும்பை அணிக்கு எதிராக களமிறங்கி இருக்கார். பிறகு ராஜஸ்தான் மற்றும் டெல்லி அணியில விளையாடி இருந்தார். மீண்டும் சென்னை அணிக்காக கடந்த சீசன்ல ஏலத்தில் எடுத்த அப்போ அவர் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அவரால மிகப்பெரிய அளவுல சென்னை அணிக்காக பங்களிப்பை கொடுக்க முடியல. அதுவும் சென்னை அணியின் மற்ற வீரர்களும் சொதப்பினதுனால தோல்வியடைஞ்சு தொடர விட்டு வெளியேறி இருந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. முக்கியமா அஸ்வின் கடந்த ஐபிஎல் தொடரின் பொழுது சிஎஸ்கே பற்றி அவர் கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை கூட ஏற்படுத்தி இருந்துச்சு. இதனால அவருக்கும் சென்னை அணி நிர்வாகத்துக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது இல்லாம 19வது சீசன்ல தனக்கு என்ன ரோல் கொடுக்கப்படும், எந்த இடத்துல பேட்டிங் ஆட வைப்பீங்கன்னு சிஎஸ்கேவிடம் அஸ்வின் கேட்டதாகவும் சில நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனா இதுக்கு சிஎஸ்கே சரியான பதில அளிக்கணும்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் 19வது சீசனுக்கான மினி ஏலத்துக்கு பிறகுதான் பேச முடியும் அப்படின்னும், அதுவும் அணியின் காம்பினேஷனுக்கு ஏற்ப மட்டுமே முடிவு எடுக்க முடியும்னு சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்கிற நிலையில தான் ஐபிஎல் தொடரில் இருந்தும் ஓய்வு பெறுவதா அஸ்வின் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இனி தொடர்ச்சியா கிரிக்கெட் போன்ற விளையாட்டு தொடர்கள் குறித்து தொடர்ச்சியா பேச இருப்பதா அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா அஸ்வின் இனி தனது யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பிஸியா இருப்பார்னு அவரோட ரசிகர்கள் சொல்றாங்க. அஸ்வின் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.